3 அடிக்கு ஒரு கால். 7 அடிக்கு ஒரு கால், 1.5 அடிக்கு ஒரு செடி. 1.5 அடிக்கு ஒரு செடிங்க. இதை வந்து இதோட நம்ம அறுத்து விட்டு மறுபடியும் உரம் போட்டு கொத்தி விட்டு தண்ணி கட்டினோம், துளுத்து மறுபடியும் காய்க்காது. கட் பண்ணு செடி வந்து எப்போங்க கட் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே ஆடு இருக்குதுங்க, ஆட்டுக்கார விட்டா மேய்ச்சிருவாங்களா எல்லாம். சரிங்கக்கா. தலையெல்லாம் தின்னுடுதா, அப்படியே நம்ம தண்ணி கட்டி விட்டோமா மறுபடியும். ஓ அப்படி பண்ணலாம். அப்படி நல்லா ஒரு 1.5 மரத்துக்கு ஒரு செடி வைக்கணும், தூரமாக வைக்கணும். நாங்கள் செடி பேர் என்னங்கக்கா? செடி பேர் லலிதா. லலிதா. சரிங்க. ஓ இந்த காய் தான் அதிகமாக கேட்குறேன். வருஷம் 365 நாள் நம்ம காய். தக்காளி, அதுக்கு தக்காளிக்கு அடுத்தது தக்காளி, பீக்காய். சரிங்க. கத்திரி. சரிங்கக்கா. 3 வருஷமா நாங்கள் இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இதுக்கு தண்ணி கட்டுறதெல்லாம் எப்படிங்கக்கா? கத்திரி நம்ம செடி வைக்கும் போது கட்டுறோமா, வச்சு ஒரு திருப்பி மறுபடியும் 2வது தண்ணி செடி வச்சனே கட்டுறோம். சரிங்கக்கா. மறுபடியும் 2வது தண்ணி வந்து 2 நாள் கழிச்சு தான் அடுத்த நாள் கட்டணும். அடுத்த நாள் கட்டி 8 நாள் கழிச்சு தான். சரிங்கக்கா. அதுக்கு செவனிங் பவுடர் ஊற்றணும். என்ன பவுடருங்கக்கா? செவனிங் பவுடர். ஓ சரிங்கக்கா. மருந்து பைப் மருந்து அடிக்கூடாது, செவனிங் பவுடர். நோவுல இருந்தால் செவனிங் பவுடர். அப்புறமேலு செடி கொஞ்சம் அவ்வளோ வந்த வெட்டிக்கு. சரிங்க. அப்புறம் பைப் மருந்து அடிக்கணும். பைப்பு மருந்து உதறி விடணும். பைப்பு மருந்து மருந்து அடிக்க. இல்லை காட்டுக்காரதாங்க ஏமாத்துறாங்கக்கா அவங்க. காயெல்லாம் அறுவடை ஆகிடுச்சுங்கக்கா. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள், நம்ம வந்து இப்போ பார்க்குறது கத்திரிக்காய்ங்க. கத்திரிக்காய் வளர்ப்பு பராமரிப்பு அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இது வந்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அக்கா இது வந்து எத்தனை அடிக்கு ஒரு விதை ஒன்று நீங்கள் செடி வச்சிங்கக்கா? செடி நல்லா ஒரு 1.5 மரத்துக்கு ஒரு செடி வைக்கணும், தூரமாக வைக்கணும். ஓ 1.5 முழத்துக்கு ஒரு, அதாவது 1.5 அடிக்கு ஒரு செடி வைக்கணுங்க. இது பேர் 1.5 முழத்துக்கு ஒரு செடிங்க. சரிங்க. இது பேர் என்னங்க? செடி பேர் என்னங்க? செடி பேர் என்னங்கக்கா? செடி பேர் லலிதா. லலிதா. சரிங்க. ஓ இந்த காய் தான் அது வரிக்காய்ங்க. கத்திரிக்காய் வரிக்காய்ங்க. சரி சரிங்க. இது பேர் லலிதாங்களா? லலிதா. இதுதான் நாங்கள் எப்பவுமே இந்த காய் வைக்கிறதுக்கு. சரி அப்போ அக்கா நம்ம வருஷம் 365 நாள் நம்ம காய் விவசாயம் தானாங்கக்கா? தக்காளி, அதுக்கு தக்காளிக்கு அடுத்தது தக்காளி, பீக்காய். சரிங்க. கத்திரி. சரிங்கக்கா. 3 வருஷமா நாங்கள் இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கக்கா. சரிங்க. இதுக்கு தண்ணி கட்டுறதெல்லாம் எப்படிங்கக்கா? கத்திரி நம்ம செடி வைக்கும் போது கட்டுறோமா, வச்சு ஒரு திருப்பி மறுபடியும் 2வது தண்ணி செடி வச்சனே கட்டுறோம். சரிங்கக்கா. மறுபடியும் 2வது தண்ணி வந்து 2 நாள் கழிச்சு தான் அடுத்த நாள் கட்டணும். அடுத்த நாள் கட்டணுங்க. இன்னைக்கு செடி வைக்கிறோம். சரிங்கக்கா. நாளைக்கு விட்டு நாளானைக்கு கட்டணும். சரிங்கக்கா. அதே மாதிரி செடி முளைச்சி செடி வச்சு 8 நாள் கழிச்சு தான். சரிங்கக்கா. அதுக்கு செவனிங் பவுடர் ஊற்றணும். என்ன பவுடருங்கக்கா? செவனிங் பவுடர். ஓ சரிங்கக்கா. மருந்து பைப் மருந்து அடிக்கூடாது, செவனிங் பவுடர். நோவுல இருந்தால் செவனிங் பவுடர். அப்புறமேலு செடி கொஞ்சம் அவ்வளோ வந்த வெட்டிக்கு. சரிங்க. அப்புறம் பைப் மருந்து அடிக்கணும். பைப்பு மருந்து உதறி விடணும். பைப்பு மருந்து மருந்து அடிக்கிறது. சரிங்கக்கா. தேங்காய் அடிக்கிற மருந்துங்க. சரிங்கக்கா. அப்புறமேலு உரம் போட்டு கொத்தி மண்ணு கட்டி விட்டோமா. சரிங்க. சொத்தை விழுவாம மருந்து அடிச்சுட்டு அந்த மாதிரி சொத்தை விழுவும். சொத்தை விழக்கூடாது. ஒரு வாரத்தில் 3 மருந்து அடிக்கணும். சரிங்கக்கா. வாரத்தில் 3 மருந்து அடிச்சு வைக்கணும். காய் அறுத்தமா உடனே மருந்து அடிக்கணும். அப்பதான் சொத்து விழுவாம. சரிங்கக்கா. இப்போ வந்து இதுக்கெல்லாம் இந்த அசுவினி, இந்த நாவாயெல்லாம் இது மாதிரி இதுதான் வரும். அந்த புழு வருங்களா? புழுவு ஓட்ட, அந்த மாதிரி ஓட்ட வைக்கிறது அந்த புழு வரும். அதுக்கு மட்டும் நம்ம பார்த்து அழிச்சிக்கணுங்க. இது வந்து இந்த சுருள நோய் அது மாதிரி வச்சு விடலாமாக்கா? சுருள நோய்னா அந்த மாதிரி பாருங்க, கொட்டு செடி மாதிரி வரும். சரிங்க. அதுதான் வரும். சரிங்க. அது மாதிரி தான் வரும். இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் இது பண்ணாது. இந்த இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. இது வந்து எத்தனை நாளையில காப்பு வருங்கக்கா? நம்ம இது வந்து 1.5 மாசத்துல காய். 1.5 மாசத்துல காய் வந்துடும். எவ்வளோ நாள் வரைக்கும் காய்க்கும்? இதெல்லாம் வந்து மறுபடியும் 2-3 மாசத்துக்கு காய்ச்சிட்டு 3 மாசத்துக்கு காய்க்கும். அதாவது பீக்கங்காய் வந்து இதை வந்து இதோட நம்ம அறுத்து விட்டு மறுபடியும் உரம் போட்டு கொத்தி விட்டு தண்ணி கட்டினோம், துளுத்து மறுபடியும் காய்க்காது. ஓ அதாவது நம்ம வந்து செடியை வந்து கட் பண்ணி விடணும். மறுபடியும் நம்ம தண்ணி கட்டி உரம் போட்டு. சரிங்கக்கா. இது தண்ணி மறுபடியும் வந்து இன்னொரு 3 மாசத்துக்கு மறுபடியும் காய்க்கும். இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு காய்க்குங்க. சரிங்க. அது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஏன்னா செடியை கட் பண்ணி விட்டா தான் மறுபடியும் காய்க்குங்கிறது யாருக்கும் தெரியாதுங்க. ஒன்ஸ் காய்ச்சி நம்ம விட்டுட்டாங்க விட்டுருவாங்க, காய்ச்சி விட்டுருச்சு அப்படின்னு. தலை வந்து எல்லாம் ஃபுல்லாக கொட்டி போயிடும். சரிங்கக்கா. கொட்டி போச்சுன்னா சும்மா வெறும் மாறுதான் இருக்கும். சரிங்க. துளுத்து மறுபடியும் காய் வச்சு. ஓ
இப்போ எப்போங்க கட் பண்ணணும் செடி வந்து எப்போங்க கட் பண்ணணும் செடி வந்து எப்போங்க கட் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே ஆடு இருக்குதுங்க. ஆமாம், ஆட்டுக்காரர்கிட்ட மேய்ச்சிருவாங்களா எல்லாம். சரிங்கக்கா. தலையெல்லாம் தின்னுடுதா, அப்படியே நம்ம தண்ணி கட்டி விட்டோமா மறுபடியும். ஓ அப்படி பண்ணலாம். நம்ம கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனாலும் ஆட்டை விட்டு மேய்க்க அடிச்சிட்டு கூட அப்புறம் அப்படியே விட்டுட்டோமா துளுத்து வந்துடுதுங்க. ஓ டைம் நாங்கள் அந்த மாதிரி விட்டு பூரா குப்புன்னு துளுத்து மறுபடியும் 2வது காய் வந்துச்சு. ஆக நான் புது விஷயமா சொல்கிறீங்கக்கா. நிஜமாக இதெல்லாம் யாருக்கு தெரியாது. அதாங்க அது வந்து முழு நேரமாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தாங்க இது தெரியுங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக தெரியாதுங்கக்கா. நானும் இது நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். இதை பற்றிலாம் ஐடியா யாருக்கு சொல்லிங்க. வந்து நாங்கள் கொஞ்சம் முன்னாடி பராமரிப்பு பண்ணாமல் விட்டுட்டோம். சரிங்க. இப்போ என்ன பண்ண சின்ன செடியில் கொத்துறதுக்கு டைம் இல்லாத அது மாதிரி புல்லு நம்ம விட்டுட்டோம். புல்லு நிறைய வந்துருச்சு இந்த இடத்துல. நிறைய வரவும் செடி மேலே உயரமாக வரல. மேலே ஒரு காடு போட்டுருந்தோம். சரிங்க. அது வந்து இவ்வளோ செடி வந்துருச்சு. ஓ அது ஓட்டிட்டோம். இப்போ தான். சரிங்கக்கா. இந்த நைட்டி தான் அது வந்து முன்னாடி போட்டோம். சரிங்கக்கா. அது ஓட்டிட்டோம். இது வந்து கொஞ்சம் பராமரிப்பு பண்ணாதனால செடி வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது. இதுவும் பராமரிப்பு பண்ணி தான் நல்லா இவ்வளோ உயரம் வந்திருக்கும். காய் நல்லா காப்பு பிடிச்சிருந்துருக்கும். இப்போ இதை கட் பண்ணணுமாக்கா இல்லை எப்படிங்க? இது அப்படியே நாங்கள் இனிமேல் ஓட்டுறது தான். ஏதோ வர வரைக்கும் காய் விட்டுதுன்னா சரி. ஏன் கட் பண்ணலாம் இல்லைங்களா? என்னங்க இதை வந்து நம்ம பீக்கம் வர வரைக்கும் விட்டுந்து அப்புறம் ஓட்டிட்டு மறுபடியும் வேற. ஓ அதான் பீக்கம் வரும்போது இது ஒட்டுக்கா சேர்த்து அறுவடை பண்ணி விட்டுலாம். ஓ அது இதுக்காக தான் இது பார்த்துட்டு இருக்கோம். சரிங்கக்கா. சரிங்கக்கா. ஓகேங்கக்கா. சரிங்க. இப்போ தண்ணி கட்டுறது வந்து பீக்கனுக்கு விடும் போது எல்லாம் விட்டுக்கா. அதாவது வாரத்துக்கு 2 தண்ணி 3 தண்ணி விடும்போது 3 தண்ணி வந்து கத்திரிக்கும் பீக்கனுக்கும் தண்ணி எப்போதும் இருந்தே இருக்கணும். இல்லைன்னா காய் ஊறாதுங்க. ஓ ஆமாம் காய். சரி. பீக்கனுக்கும் கத்திரிக்கும் தண்ணி இருந்தே இருக்கணும். சரிங்கக்கா. ஓகேங்கக்கா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோமா இப்போ அக்கா கத்திரி செடி பராமரிப்பு பற்றி சொன்னாங்க. கால் வந்து 1.5 அடிக்கு ஒரு காலுங்க. 1.5 2 அடிக்கு ஒரு கால். 3 அடிக்கு ஒரு கால். 3 அடிக்கு ஒரு கால். 1.5 அடிக்கு ஒரு செடி. 1.5 அடிக்கு ஒரு செடிங்க. 1.5 அடிக்கு ஒரு செடி வைக்கணுங்க. இது அக்கா வச்சது வந்து லலிதான்னு சொல்லிட்டுங்க இந்த செடி பேருங்க. அதுதான் வரிக்காய்ங்க. வரி கத்திரிக்காய்ங்க. இந்த லலிதாங்கிற பேர் வந்து வரி கத்திரிக்காய்ங்க. ப்ளூ கத்திரிக்காய் இருக்குது, பச்சை கத்திரிக்காய் இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேர் மக்கள் விரும்பி வாங்குறது இந்த வரி கத்திரிக்காய் தான் வாங்குறாங்க. ஆமாங்க. இது வந்து பார்த்தோமா இங்கே நாம் இங்கே விவசாயத்தில் அக்கா பண்ணிகிட்ருக்கோம். முழு நேரம் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கத்திரி செடியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கணுங்க. அதாவது காய்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறதுக்கு பதிலாக ஒன்று நீங்கள் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டால் மறுபடியும் துளுக்கும். அந்த துளிர்லேருந்து மறுபடியும் காய் வருங்க. அந்த காய் பார்த்தா மறுபடியும் ஒரு 2-3 மாதம் வரைக்கும் அந்த காய் காய்க்கும். அது வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி புழு வரும்போது அப்போ நீங்கள் மருந்து ஒன்று அடிச்சிக்கணும். அது ஒன்று இருக்குங்க. அப்படி உங்களுக்கு செடியை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா பட்டியில் ஆடு மேய்க்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள விட்டால் செடியை அப்படியே அந்த ஆடெல்லாம் மேய்ஞ்சிருங்க. அதுக்கப்புறமே நீங்கள் தண்ணி கட்டி நீங்கள் காய் மறுபடியும் ஒரு 2-3 மாதத்துக்கு காய் அறுத்துக்கலாங்க. மறுபடியும் உரம் போட்டு நீங்கள் கொத்துணுங்க. மறுபடியும் உரம் போட்டு கொத்தி மறுபடியும் எப்படி புதுசாக நீங்கள் செடி வச்சு வளர்த்துறீங்களோ அதே மாதிரி இதையும் நம்ம பார்த்துக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஆமாங்க்கா. சரிங்கக்கா. மறுபருத்தி விடுறதுனா சரிங்கக்கா. ஃபர்ஸ்ட் பத்தி பொறுக்கி போடுறோம். மறுபடியும் மறுபருத்தி விடுறதுனா அதை அப்படியே ஆட்டுக்காரரை விட்டு மேய்க்க சொல்லி சரிங்க விட்டுட்டோமா மறுபடியும் மறுபருத்தி வந்து காய்ச்சி விடுறோம் நல்லா. ஓ சரிங்கக்கா. சரிங்கக்கா. நல்லா துளுத்து மறுபடியும் காய்ச்சி சரிங்கக்கா.